கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தங்களோட திட்டங்கள்ல, அரசுக்கு கொண்டு வந்த சட்டங்கள்ல, தங்களோட அரசியலில் எடுத்த முடிவுகளில் ஏகப்பட்டதில் வந்து சில தவறுகளும் சில மாற்று யோசனைகளும் செஞ்சு அவங்க முன்னெடுத்த விஷயங்களில் பின்வாங்கியிருக்காங்க. அது வந்து பல இதில் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த வகையில் இப்போ திரு விஜய் என்ன செய்யணும்னா, வணக்கம், திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஏகப்பட்ட திராவிட இயக்க வரலாறு மட்டுமே எடுத்துக்கிட்டா கூட, திராவிட இயக்க அரசியல்வாதிகள் மட்டுமே எடுத்துக்கிட்டா கூட, அவங்க பல விஷயங்களில் வந்து அவங்க கொண்டு வந்த முடிவு, தீர்மானம், சட்டம் இதிலெல்லாம் அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்க. அந்த அப்போ ஏற்படுற சூழ்நிலையை பொறுத்து. தந்தை பெரியார் வந்து அண்ணா காங்கிரஸ்ல இருந்தபோது கல்லுக்கு எதிராக 500 தென்னை மரத்தை வெட்டியிருக்காரு. பின்னால் அவரே வந்து மது ஒழிக்கிறத பற்றி, மதுவிலக்கு அமல்படுத்துறத பற்றி பேசி வரும்போது, அதெல்லாம் இல்லை, மதுவிலக்கு வேண்டாம், மது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மணியம்மை அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் வந்து எல்லா இடத்துலையுமே தன்னோட கருத்துக்களுக்கு வந்து மாற்று யோசனை, மாற்று கருத்துக்கள் எல்லாத்தையுமே வரவேற்றிருக்காரு. நானே சொன்னதை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்காத, நீயா யோசிச்சு உனக்கு எது சரிபடுதோ அதை செய்யின்னு சொல்லியிருக்காரு. அறிஞர் அண்ணா வந்து 1965 வந்து ஹிந்தியை வந்து அரசு இதாக அறிவித்த பொழுது பெரிய அளவில் இருந்த போராட்டத்தில் மாணவர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அப்போ போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்படுதுங்கிறத இது பண்ணி மாணவர்களை வந்து அந்த போராட்டத்தை கைவிட சொல்லி அறிஞர் அண்ணா கேட்டுக்கிட்டாரு. பிள்ளைகளை பலி கொடுத்து எந்த வெற்றியும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொன்னார். அந்த போராட்டத்தை அவர் கைவிட சொல்லியும் கூட சில திமுக தலைவர்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் அறிஞர் அண்ணா வந்து மாணவர்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த போராட்டத்தை கைவிட சொல்லியிருக்காரு. அந்த போராட்டத்தை தூண்டிவிடப்பட்டதை அண்ணாவே கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த போராட்டத்தை பின்வாங்கறதுல அண்ணா வந்து மிக நேர்மையாக நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் வந்து பல விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு அப்புறம் அதுலேருந்து பின்வாங்கியிருக்காரு. ஒரு ஆண்டு எனக்கு சரியா நினைவில். அதில் வந்து ஒரு தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பல ஜாதி கட்சிகளோட கலைஞர் வந்து கூட்டணி வச்சாரு. புதிய நீதி கட்சி, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல ஜாதி கட்சிகளை எல்லாம் இணைச்சு ஒரு கூட்டணி வச்சாரு. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து இந்த ஜாதி கட்சிகளோட கூட்டணி சேர்றது, ஜாதி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதையே கலைஞர் அவர்கள் வந்து குறைச்சிட்டாரு. இப்படி எல்லாருமே அவங்களோட அரசியல் வாழ்க்கையில வந்து அவங்க எடுத்த முடிவுலேருந்து அவங்களே பின்வாங்கியிருக்காங்க. திரு எம்ஜிஆர் வந்து கிரீமி லேயர் கொண்டு வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அது இப்போ வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்காது. அது அப்பவே எம்ஜிஆர் வந்து செஞ்சு அதோட தொடர் நிகழ்வா வந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக படுதோல்வியை தழுவிடுது. உடனே எம்ஜிஆர் வந்து அந்த கிரீமி லேயரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை வந்து அதுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டுலேருந்து எம்ஜிஆர் வந்து பின்வாங்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மதமாற்ற சட்டம், ஆடு மாடு பலியிடுறது, இது போன்ற கடுமையான இந்துத்துவ சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் படுதோல்வியை தழுவினால அவங்களும் அந்த சட்டத்தை பின்வாங்கிறாங்க. ஏன் இப்போ இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து இந்த 12 மணி நேர வேலை வந்து ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஊடகவியலாளர்கள், அவங்களுக்கு ஆதரவாக இருக்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அவங்க அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க. அதனால ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசியல் இயக்கமோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு நடக்கிறதும், அதை திருத்திக்கிறதும், அதுலேருந்து பின்வாங்கிறதும் சகஜமான ஒரு விஷயம்தான். அதனால இந்த விஜய் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, இப்போ இந்த அரசியல் நுழைஞ்சிட்டோம், இதுலேருந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக மேலும் 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 தப்பு செஞ்சுக்கிட்டே போறாரு. இந்த 41 பேரோட பலியிலேருந்து அவர் ஒரு பாடத்தை எடுத்துருக்கணும். அந்த பாடத்தை எடுத்துக்காம தவறுகளை வந்து மேல 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 அடுக்குறாரு. இந்த தவறுகள் நடந்ததுல மிக முக்கியமான பல தவறுகளை வந்து தனிப்பட்ட விஜய்ங்கிற ஒரு ஆள் செஞ்சதுதான். எல்லா அரசியல் இயக்கங்களும் தங்களுக்கு எதிராக தாங்க எடுக்கிற அரசியலுக்கு கொள்கை விளக்கம் செய்வாங்க. எம்ஜிஆர்லாம் கொள்கையே இல்லாம கூட செஞ்சிருக்காரு. ஆனா அண்ணாயிசம் தான் எங்க கொள்கைன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அண்ணா அப்படிங்கிறவரை ஃபாலோ பண்றோங்கிற ஒரு
முன்னெடுப்பா சொல்லியிருக்காரு. ஆனா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு கட்சின்னு சொல்லிவிட்டு, முன்ன பின்ன திமுக எதிர்ப்பாளர்களாவோ, இல்ல திமுகவுக்கு எதிரா செயல்படாத இளைஞர்கள கொண்டு வந்து, அவங்களுக்கு அரசியல் பத்தின எந்த நாலேட்ஜும் கிடையாது. அவங்களுக்கு திமுக சரியா, அதிமுக சரியா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறது தெரியாது. காங்கிரஸ் எவ்வளோ நல்ல பெரிய இயக்கமா இவ்வளவு காலம் நமக்கு செயல்பட்டிருக்கு. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு விஜய் ஃபேன். இப்ப வந்து எப்படின்னா, இப்ப சாணிய புடிச்சு புள்ளையார வச்சா புள்ளையாரு, குரங்க வச்சா குரங்கு, வலிச்சு எறிஞ்சா சாணின்னு ஒரு ப பழமொழியே உண்டு. அப்ப வந்து அந்த மாதிரி இந்த கொஞ்சம் கூட அரசியல் படுத்தாத அரசியல் மயப்படாத இளைஞர்கள கொண்டு வந்து, அவங்களுக்கு எது அரசியலு, எது நல்ல அரசியலு, எது தமிழ்நாட்டு அரசியலு, தமிழ்நாட்டுக்கு எது தேவை, இதெல்லாம் எதுவுமே சொல்லாம, இப்ப திமுகவோட ஆரம்ப காலத்துல வந்து அவங்க ஹிந்தி எதிர்ப்பு, தமிழ் முன்னெடுக்கிறது, சுயமரியாதை திருமணங்கள், அப்புறம் வந்து தனித்தமிழ்நாடே அவங்க கேட்டவங்க. இந்த மாரி எல்லாம் ஒரு விஷயங்கள முன்னெடுத்து தான் திமுகங்கிற ஒரு இயக்கத்த கட்டமைக்கிறாரு. திமுக இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஸ்ட்ராங் அரசியல் இயக்கமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்புலேருந்து தொடங்குனவங்க, தனித்தமிழ்நாடுக்கு வந்தவங்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் அவங்க இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாரி எதுவுமே சொல்லாம, தனக்கு தியேட்டர்ல வந்து சேர உடைச்சு விசில் அடிச்ச கூட்டத்த கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, நீங்க வந்து அவங்க என்ன கட்சி, அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், எதையுமே அவங்களுக்கு சொல்லாம, நாம என்ன அரசியல் செய்ய போறோம், என்ன அரசியலை முன்னெடுக்க போறோம், அதையும் எதையுமே சொல்லாம, ஒன்லி டிஎம்கே டிஎம்கே எதிர்க்கிறோம், டிஎம்கே எதிர்க்கிறோம், டிஎம்கே எதிர்க்கிறோம். இத தவிர வேற எதுவுமே சொல்லாம, ஒரு கட்சிய இளைஞர்கள உருவாக்கி, அவங்க வந்து அவங்க நீ சொல்ற திமுக எதிர்க்கிறதுக்கெல்லாம் விசில் அடிக்கல. அவன் விசில் அடிச்சது உன்ன பார்க்கறதுக்கும், மூஞ்ச காட்டுறதுக்கும், உன்னோட இதுக்கும் வருது. அதையுமே நீ வந்து அடிக்கடி ஷேவிங் பண்ணிக்கிறது, ட்ரிம் பண்றது, தலைமுடிய சரி பண்ணிக்கிறது, விக்க மாத்தி மாத்தி மாட்டுறதுன்னெல்லாம் அவங்களுக்கு விஷயம் அவங்களுக்கு முகத்த மாத்தி மாத்தி காட்டி அவங்கள உங்க கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு தான் நீனும் இந்த வேலைய செஞ்சிருக்கீங்க. ஆனா, இதுல எதிர்பாரா விதமா நீங்க நினைச்சோ, இல்ல அந்த ரசிகர்களோட தவறோ, இல்ல தொண்டர்களோட தவறோ, ஏதோ ஒரு தவறுல இந்த 41 உயிர் போயிடுச்சு. இந்த 41 உயிர் போனதுங்கிறது, பகுத்தறிவாதியா இருக்கிறதுனால அபசகுனங்கிற வார்த்தைய பயன்படுத்த வேண்டியதில்ல. அது ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை அலாரம் அப்படி எடுத்துக்கலாம். இந்த 41 உயிர் பலியானது ஒரு அலாரமா எடுத்துக்கிட்டு, இந்த முடிவு நாம எடுத்தது சரியா? இந்த அரசியலுக்கு நம்ம இறங்குனது சரியா? இதுல நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? ஏன் இது நடந்துச்சு? இதுக்கு மேல இந்த அரசியல் கட்சிய விரிவுபடுத்துறதுக்கு என்ன செய்யணும்? இல்ல இதுக்கு மேல இந்த அரசியல முன்னெடுக்கிறதுக்கு நாம அந்த இளைஞர்களுக்கு என்ன படிப்பினைய கொண்டு வரணும்? என்ன செய்யணும்? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள யோசிக்கணும். இத்தன ஆண்டு 75 ஆண்டு கால திமுகவே வந்து திராவிட பள்ளி நடத்துது. இளைஞர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், பயிற்சி பாசறைகள் நடத்துது. பேச்சு சிறந்த பேச்சாளர்களுக்கு தேர்வு நடத்தி தேர்ந்தெடுக்குது. இந்த மாரி இன்னைக்கு கூட 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள திமுக வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கள தேர்ந்தெடுக்கும்போது, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு அ சிம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள்லயாவது அவங்க வந்து கவனம் செலுத்துறாங்க. அதெல்லாம் கவனம் செலுத்தி அந்த இளைஞர்கள மேம்படுத்துறாங்க. ஆனா நேத்து வந்து அரசியலுக்கு இன்னைக்கு போய் முதலமைச்சர் கையெழுத்து போட்டுட்டேன். இன்னைக்கு நாளைக்கு இன்ஃபாக்ட் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. முதலமைச்சர் பதவியேற்பு விழால எத்தன பேர் சாவாங்க? முதலமைச்சர் வந்து ஏதாவது நலத்திட்ட உதவிகள் குடுக்க போற இடத்துல எத்தன பேர் சாவாங்க? முதலமைச்சர் ஏதாவது ஒரு ஊருக்கு போனாரு, அங்க எத்தன பேர் சாவாங்க? இப்படி மேலும், 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 மேலும் இது வலுப்பட்டுட்டே போகும். இது மேலும், மேலும், மேலுமே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கரையாவே மடியும். அதனால இந்த முடிவு நம்ம எடுத்தது தப்பு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த இளைஞர்கள எப்படி வழிப்படுத்தணும்? இந்த திமுக தாவேக்காங்கிற இந்த கட்சிய எந்த மாரி மாடிஃபை பண்ணணும்? எப்படி இத செய்யணும்? அதத்தான் யோசிச்சு ஒரு அரசியல் கட்சி நல்ல புத்தியுள்ள ஒரு பையன் அதத்தான் செய்வான். புத்தியுள்ள மனிதன் அதத்தான் செய்வான். அத விட்டுட்டு சும்மா போய் மறுபடியும் இதையும் பயன்படுத்திக்கிட்டு, இந்த 41 சாவு பேர் இறந்ததையும் பயன்படுத்திட்டு, சிஎம் சார் என்ன வந்து வீட்ல வந்து பாருங்க, இதுல ஆபீஸ்ல பாருங்கன்னு மறுபடியும் இதையுமே ஆயுதமா பயன்படுத்தி உங்களோட அரசியல்ல விளையாண்டீங்கன்னா, இது உங்களுக்கு பெரிய ஆபத்த தான் உண்டு பண்ணும். எப்பயுமே ஒரு மனிதன் வந்து வ ஒரு விஷயத்துல வந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னா, அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா யோசிச்சா தான் அடுத்த தவறு நடக்காம இருக்கும். உடனே அடுத்த இத எடுத்தோம்னா, அந்த ஆயுதம் வந்து ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். நான் ஒரு தடவ வந்து பீச் ரோட்ல போயிட்டுருந்தோம். ஒரு தடவ நடந்து தான் நான் போயிட்டுருந்தேன். அந்த நடந்து போயிட்டு இருந்தது நடந்து இல்ல. ஒரு 2 வீலர்ல நாங்க போயிட்டுருந்தோம். அப்போ ஒரு பையன் வேகமா வந்து அந்த கண்ணகி சிலைகிட்ட ஆக்சிடென்ட் ஆயி கீழ விழுந்துட்டான். விழுந்தோனே அப்புறம் அவன எல்லாரும் கொஞ்சம் தேக்கி விட்டாங்க. அவன் வந்து எழுந்தவன் வந்து அதே வேகத்துல என்ன வேகத்துல அவன் வந்தானோ, அதே வேகத்துல மறுபடியும் பைக்க எடுத்துக்கிட்டு, அந்த பாரதி சாலை அந்த ட்ரிபிள் கேன்க்குள்ளார போயிட்டான். நாங்க வந்து பின்னாடி பைக்ல மெதுவா வந்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா அந்த
அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பார்த்தாக்கா, மறுபடியும் ஒரு கூட்டமா இருந்துச்சு. எந்த பையன் அந்த ஏற்கனவே பீச் ரோட்ல விழுந்திருந்தானோ, அந்த பையன வந்து அப்படியே மயக்கமாயி தூக்குறாங்க. அந்த அளவுக்கு அவன் அடிபட்டு, அவன 2 பேர் தூக்குற மாரி ஆயிட்டான். அப்போ என்னோட தம்பி சொன்னாரு, "இந்த இடத்துல அடிபட்டுருக்கோமே, கொஞ்சம் நிதானமா வந்திருக்கலாம்ல இவன்" அப்படின்னு சொன்னாரு. அதனால ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு இது நடந்துருச்சுன்னா, இது ஏன் நடந்துச்சு? எதுக்கு நடந்துச்சு? இதுலேருந்து நம்மள எப்படி மாத்திக்கணுங்கிறத கொஞ்சமாச்சும் யோசிச்சு செய்யணும். இப்ப நீங்க வந்து கோர்ட்ல போயி சதி கோட்பாடுன்னு வெளியில சொல்றீங்க. கோர்ட்ல போயி விபத்துங்கிறீங்க. வெளியில வந்து எண்ணத்த விட்டுருங்க. எண்ண தொடுங்க. என் தொண்டர்கள தொடாதீங்கங்கிறீங்க. தொண்டர்கள் எல்லாரையும் போலீஸ்ல புடிக்கிறாங்க. பேசாம இருக்கிறீங்க. தொண்டர்கள வந்து கைது செய்றாங்க. அவங்கள போலீஸ்ல புடிக்கிறாங்க. இந்த சதி கோட்பாட்ட வந்து பேசாதீங்கன்னு அட்லீஸ்ட் இந்த மாரிலாம் பேசாதீங்கன்னு உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்லலாம். அவங்க மேலும் மேலும் அறியாம பேசி கைதாகுறாங்கங்கும்போது அவங்கள எல்லாம் கூப்ட்டு, இப்ப என்ன நடந்திருக்குன்னே தெரியல. விசாரணை கமிஷனோட இதுல தான் முடிவுலாம் தெரியும். அதனால இந்த மாரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லலாம். எதையுமே செய்யாம வீட்டுக்குள்ள கமுக்கமா இருந்துட்டு, எதிர் எதிர் விளையாட்டு என்ன விளையாடலாமோ அதையே திரும்ப திரும்ப செய்யறது மிகப்பெரிய ஆபத்தான அரசியல உருவாக்கும். விஜய் இத தெரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே.